மக்களே, பிக் பாஸ்ல கடைசி நிமிஷத்துல ஒரு பெரிய மாற்றங்கள் நடக்க போகுது அப்படின்ற மாதிரி நான் சொல்லிட்டே இருந்தேன்ல. எலிமினேஷன்ல ஒன்னு ரம்யா, ரெண்டாவது இவங்க தான் அப்படின்ற மாதிரி ஆயிருக்கு. அது யாரு என்ன அப்படின்றத கொஞ்சம் டீட்டெயிலா பார்த்துருவோம். சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. மறக்காம லைக்கும் ஐப்பும் கொடுத்தீங்கன்னா இந்த வீடியோ பல பேருக்கு போய் சேர்ந்துரும். இப்போ கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம். ஸோ முன்னாள் சீசன் கண்டஸ்டன்ஸோட அவங்க அப்பா கரெக்டாக கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. ஆல்ரெடி சாண்ட்ரா அப்படின்றதையும் அவர் தான் சொன்னார். கடைசி நிமிஷத்தில் ஒரு மாற்றங்கள் நடக்கலாம், லாஸ்ட் மினிட்ல சேனல் வந்து டிசிஷன் மாற்றுறதுக்கான டாக்ஸ் போயிட்டு இருக்குன்னு சொன்னார். கரெக்டாக இப்போ என்ன வருதுன்னா, பிக் பாஸ் வீட்டை விட்டு உறுதியாக வெளியேறும் அந்த நபர் வியானா 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 அப்படின்றதான் இப்போ அந்த ஷூட்டிங் நடந்து கொண்டு இருக்கிறது. ஸோ சண்டே ஷூட்டிங் வந்து கரெக்டாக சொல்லணும்னா 4:30-5 மணிக்கெல்லாம் ஸ்டார்ட் ஆகிருக்கும். இப்போ அந்த ஷூட்டிங் ப்ராசஸ் போகும்போது இப்போ கால் எடுத்திருக்காங்க. ஸோ வியானா பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியேறுகிறார் அப்படின்றது தான். இதுக்கு நடுவில் சாண்ட்ரா, ஒரு பக்கம் கமருதீன், இந்த மாதிரி பல விஷயங்கள் நடுவில் மாற்றங்களும் நடந்திருக்கு, குழப்பங்களும் நடந்திருக்குது அப்படின்றது தான் பாயிண்ட்டு. ஆனால் இது ரெண்டு தாண்டா நான் திங்கக்கிழமை எபிசோட்லேயே சொன்னேன் மக்களே. திங்கக்கிழமை எபிசோடில் அந்த ஓட்டிங் ப்ராசஸ் போடும்போது அடித்து எழுதி வச்சுக்கங்க, இந்த வாரம் வியானா மற்றும் ரம்யா எவிக்ட் ஆவாங்கன்னு நான் அன்றைக்கே சொன்னேன். அன்னைக்கு திங்கக்கிழமை நான் என்ன சொன்னனோ அந்த ஓட்டிங் ப்ராசஸ்ல இப்போ கூட நீங்க அந்த வீடியோ போய் செக் பண்ணிட்டு வாங்க. அதுல சொன்னதுதான் இப்ப நடந்திருக்கு. போன வாரமே நம்ம தெரிஞ்சிச்சு, நாமினேஷன்ல வந்தா வியானாக்கும் மற்றும் ரம்யாக்கு ஹெவியா ஓட் டிராப் ஆயிருக்கு, ஹெவியா டேமேஜஸ் நடந்திருக்கு, கண்டிப்பா போறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொன்னோம். ரம்யா தப்பிச்சாச்சு, ஒரு ஆள் தப்பிச்சு வந்து முடிச்சு விட்டாங்க சாட்டர்டே எபிசோட்ல. கடைசியில வியானாவை இப்படி முடிச்சு விடுவாங்கன்னு எதிர்பார்க்கல. வியானாவுமே டபுள் சைடு கோல் அடிக்கிறாங்க அப்படின்றதுதான். வியானாவோட கேம் பிளே எங்க இருந்து தடுமாறுச்சு அப்படின்றது பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு ஒரு பேட்டர்ன் இருக்கு, வியானாக்கும் ஒரு பேட்டர்ன். யாருக்கு கைத்தட்டல் வருதோ, யாருக்கு வந்து ரெஸ்பான்ஸ் கிடைக்குதோ, ஒன்று அவங்க கூட இருக்கணும், இல்லை அவங்கள எதிர்த்து நிற்கணும் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணி தான் கேம் பிளே பண்ணுறாங்க. நீங்கள் நல்லா நோட்டீஸ் பண்ணீங்கன்னா ஒரு 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 பாயிண்ட் வரையும் வினோத்தை மட்டும் அட்டாக் பண்ணிக்கிட்டே இருந்திருப்பாங்க வியானா அவர்கள். வீக்கெண்ட்ல வந்து வினோத்தும் திவாகரோட காம்போ பயங்கரமா இருக்குதுன்றது தெரிஞ்சுக்கிட்டு அப்படியே திவாகர் கூட சேர்ந்துக்கிட்டு இன்னொரு பக்கம் வினோத்தை அட்டாக் பண்ண முயற்சி பண்ணாங்க. சின்ன அதுவும் கிச்சன் இஷ்யூல தான் போயிட்டு அந்த பிரச்சனையை எடுத்துட்டு வருவாங்க. சின்ன விஷயங்கள் அப்படி ஆரம்பிச்சு ட்ராக் நல்லா தான் போயிட்டு இருந்தது, பாயிண்ட் அட்ரஸ் பண்றதுலாம் நல்லா தான் போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறமா ஒரு பாயிண்ட்ல எஃப்ஜே கூட போய் சேருவாங்க பாத்தீங்களா, கூட இருந்த ஃப்ரெண்டை விட்டு. அந்த ரேங்கிங் ப்ராசஸுக்கு அப்புறம் ஒரு ஷிஃப்ட் நடக்கும் வியானாக்கு. அங்கதான் அவங்களோட கேம் பிளே டிராப் ஆன இடமே அந்த இடம் தான். அந்த ரேங்கிங் ப்ராசஸ்ல சுபிக்ஷா 2வது இடம் கொடுத்தது அவங்களால அக்செப்ட் பண்ணி ஏத்துக்க முடியல. அதுக்கப்புறம் இங்க எஃப்ஜே கூட வந்து பண்ண பிஹேவியர்ஸா இருக்கட்டும், கேம்ல டோட்டலா கேமை விட்டு வெளியே போயிட்டு அவங்க பண்ண விஷயங்களா இருக்கட்டும்ன்ற மாதிரி அங்கதான் வியானாவோட சரிவு ஆரம்பிச்ச இடம் அந்த ஒரு இடம். அதுக்கப்புறம் அவங்க மீண்டே வரல, அங்க லாஸ் ஆனவங்க தான். அதுக்கப்புறம் ட்ராக் மாறி எங்கெங்கேயோ பல ஜோன்ல போயிட்டு டிராவல் ஆயிட்டுறாங்கன்றது தான் பாயிண்ட். தட் இஸ் த பாயிண்ட் யுவர் ஆனர். அதுல வியானா இப்போ அந்த வியானா வந்து போன வாரம் விக்கல்ஸுக்கு எதிராக ஒரு விஷயத்த பண்ணணும்ன்ற மாதிரி கிரியேட் பண்ணி அந்த பக்கெட் மேட்ரு, ட்ரெஸ் மேட்ரு எடுத்துட்டு போயிட்டு வேற மாதிரி ஒரு பழி போட முயற்சி பண்ணாங்க. அதுல இருந்து அவங்களுக்கு நெகட்டிவ் தான். ஸோ அந்த ஸ்கூல் டாஸ்க்ல அதுக்கப்புறம் வந்து என்னதான் ஸ்கூல் டாஸ்க்ல இது விஜிஎஸ் பாராட்டினாலும் அது மக்கள் மத்தியில் அப்படி போய் சேரல, அது வேற மாதிரி கன்வே ஆகி தான் போய் சேர்ந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த டாஸ்க் எடுத்து பாருங்க. போன வாரம் அந்த பக்கெட் மேட்ரா, அடுத்து இந்த வாரம் எடுத்து பார்த்தீங்கன்னா இங்கிருந்து கம்ப்ளீட்டாக ஷிஃப்ட். ஒரு பக்கம் கனி ஃபர்ஸ்ட் சேவ்டு, இது பண்ணும்போது சாண்ட்ரா, தேவைன்னும் போது சாண்ட்ரா பக்கம், கனி பக்கம், திரும்ப சாண்ட்ரா பக்கம், கனி பக்கம்ன்ற மாதிரி அப்படியே ஜம்பிங் அப்படின்ற மாதிரி ஜம்ப் அடிச்சுக்கிட்டே இருந்தாங்க, அந்த பல்ட்டி அடிச்சுட்டே இருந்தாங்க. ஸோ ஒரு கன்சிஸ்டன்சியும் எல்லாமே லாஸ் பட்டு அவுட் ஆஃப் ட்ராக் போயிட்டாங்கன்றது தான் வியானாவோட ட்ராக்கே மாறிடுச்சு. இதுக்கப்புறம் அவங்களால ஒண்ணுமே பண்ண முடியல, அவங்களுக்கும் தெரியுது. ஏன்னா அந்த ஒரு பயம் வந்துருச்சு. இந்த வீக்கெண்ட்லேயே அவங்க ஓப்பனா ஒத்துக்கிட்டாங்க. என்ன சொல்லிட்டாங்கன்னா, நான் வீட்டுக்கு போயிடுவேனேன்ற பயமா இருக்கோ அப்படின்ற மாதிரி நேத்தும் முந்தா நேற்று அழுது இருப்பாங்க. நான் கூட வீடியோ பதிவு போட்டிருப்பேன். நேத்து இல்ல முந்தா நேத்து வியாழக்கிழமை இரவு சுபிக்ஷா வந்து ஆறுதல் படுத்திருப்பாங்க. ஒருவேளை நான் வீட்டுக்கு போயிடுவனோ, எனக்கு ஏதாவது ஆயிருமோ அப்படின்ற மாதிரி பயம் இருக்குன்ற மாதிரி அவங்க எழுது எமோஷனல் ஆயிட்டு இருந்தாங்க. நான் ஒரே ஒரு டவுட் மட்டும் கொடுத்துட்டு இருந்தேன் வியானாவை பொறுத்த வரையும். ஏன்னா வியானா வச்சிருப்பாங்க, சேனல் ஹோல்டு பண்ணி வைப்பாங்க. ஏன்னா ஃபேமிலி வீக்ல அவள் பயந்துட்டு இருக்கா, எஃப்ஜே கூடவும் பேசிட்டு இருக்கா, அதன் மூலியமா ஏதாவது ஒரு கண்டென்ட் கிடைக்கும், ஏதாவது மாற்றம் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி நினைச்சிருந்தேன். பட் வேணாப்பா, அந்த பொண்ணை இப்பயே காப்பாத்திரும். ஏன்னா இப்போ வந்து போன வாரம் அடிச்சாங்க, இந்த வாரம் நெகட்டிவிட்டி கம்மியா இருக்கு. ஸோ அதன் மூலியமா அமுச்சு விட்டா கூட அந்த பொண்ணுக்கு ஒரு விதமான பாசிட்டிவ் கிடைக்கும், வெளியே ஓரளவுக்கு ரெஸ்பான்ஸ் இருக்கும் அப்படின்ற கேட்டகரியா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பரவாயில்ல. ஆனா வியானாக்கு ஒரு நல்ல ரெஸ்பான்ஸும் நல்ல ஒரு ரேஸ்ல தான் வந்துட்டு இருந்தா அந்த பொண்ணு. ஆனா என்ன, அடிக்கடி இந்த ஒரு விஷயத்த பண்ணுவான், கேமரா ரோலிங் ஆக்ஷன், அந்த ஒரு விஷயம் மட்டும் இப்ப இருக்காது அந்த வீட்டில். ஏன்னா அந்த பொண்ணு எப்பவுமே நானும் நோட் பண்ணிருப்பேன். அந்த பொண்ணை பொறுத்தவரையும் நான் எப்படி நோட் பண்ணுவேன்னா, அந்த பொண்ணு பேச ஆரம்பிச்சதுனாவே
எழுதுறத விட்டுருவேன். நான் நோட்ஸ் எடுப்பேன். அந்த நோட்ஸை கூட பார்க்க மாட்டேன். அந்த பொண்ணு கேமரா எப்போ பார்க்குது, எத்தனை வாட்டி பார்க்குதுன்றது தான் மெயினாக நோட் எடுக்கிறதா இருக்கும். அந்த அளவுக்கு டீட்டெயிலாக க்ளீனாக வாட்ச் பண்ணிட்டு இருந்தேன். ஃபைனலி வியானாக்கு வீட்டை விட்டு கிளம்புற நேரம் வந்துருச்சு. அந்த பொண்ணு பயந்தா மாதிரி இந்த வாரம் சொல்லிச்சு, ஃப்ரீஸ்ன்றது பயமா இருந்துச்சு, தனிமையா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு, எனக்கு ஏதோ இது பண்ற மாதிரின்ற மாதிரி சில வார்த்தைக்கு அந்த பொண்ணு கெஸ் பண்ணிருச்சு. போன வாரமே அவங்களுக்கு அறிகுறி தெரிஞ்சிச்சு, ரம்யா மற்றும் வியானா தான் அவுட்டுன்றது அவங்களே அறிகுறி கண்டுபிடிச்சிட்டாங்க. அதுக்கேற்ற மாதிரி இந்த வாரம் கரெக்டாக அந்த 8 பேர் நாமினேஷன்ல வந்தவொடனே கிளியர் கட்டா முடிச்சு விட்டாங்க. அதுவும் பாட்டம் ஆஃப் த டேபிள்ல தான் 2 பேருமே இருந்தாங்க, மேலேயே போல. ரம்யா கீழே இருந்தா மேலே வியானா, வியானா கீழே இருந்தா ரம்யா மேலே, அப்படிதான் மாற்றி மாற்றி அமைஞ்சிட்டு இருந்தாங்க. ஸோ ஃபைனலி ரம்யா மற்றும் வியானா பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியேறுகிறார் அப்படின்றது தான் உறுதியான தகவல். ஸோ அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். பாய் கைஸ்.